கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக கூட ஒரு வாரத்துல திரும்பமா சகோதரிகளாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல சத்திய வசனங்கள் நம்ம தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் கூட இந்த கூடுகையை ஆசீர்வாதத்து கொடுக்கணுன்றதுக்காக நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துலயும் கூட இந்த சாயந்தர பொழுதுல கூட மீண்டுமாய் சகோதரிகளாயும் சமூகத்துல வரவும் சத்தியங்களை தியானிக்கவும் நீ கொடுத்த அந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல ஒரு செய்தி எங்களுக்கு தாருங்க. எங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கிருபை காட்டுங்க. வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஏசப்பா. சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சகோதரிகள் கூட கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் இல்லாதபடிக்கு தேவன் தான் கிருபையா இறங்கி இந்த செய்தி முழுவதும் நன்றாக கேட்பதற்கு கிருபை காட்டுங்க கர்த்தாவே. இந்த நேரம் முழுவதும் கூட உங்களோட பிரசன்னத்தினால எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். நித்யா நமக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு பாடல் மூலமாக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடு. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஒருவரும் சேராத ஒளியிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளில் ஆரோக்கியம். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளில் ஆரோக்கியம். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீரே. வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீரே. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். தேங்க்ஸ் நித்யா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நம்ம சகோதரிகளாக கூட மீண்டுமாக நம்ம வேதாகம பெண்கள் அப்படின்ற டாபிக் அடிப்படையில வேதத்தில் காணக்கூடிய பெண்களை குறித்து நம்ம என்ன பண்றோம், படிச்சுட்டு வரோம். அதனுடைய வரிசையின் அடிப்படையில இன்னைக்கு வந்து நம்ம லேயாளை குறித்து நம்ம வந்து தியானிக்கலாம். லேயாளோட வாழ்க்கையில காணப்பட்ட காரியங்கள், அதன் மூலம் தேவன் நமக்கு என்ன சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்றது குறித்து நம்ம லேயாளுடைய வாழ்க்கையும் அவங்களோட குணங்களும் குறித்து நம்ம தியானிக்க தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. நம்ம இன்விடேஷன்ல பார்த்தது போல லேயாள் அப்படின்னு நமக்கு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார். அதாவது லேயாள் வந்து படக்கூடிய அந்த கஷ்டங்களை வந்து தேவன் பார்த்தருளினார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அப்போ லேயாள் அப்படின்னாவே தேவன் அவங்களுடைய சிறுமையையும் அவங்க அற்பமா எண்ணப்பட்டதையும் கர்த்தர் கண்டு அவங்களை என்ன பண்றாரு, பிளஸ் பண்றார் அப்படின்றத நமக்கு லேயாளை பத்தி நமக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். லேயாள் யார் அப்படின்னா, அவங்க லாபானுடைய 2 குமார்த்திகள் இல்லைங்களா. ஒரு ஃபர்ஸ்ட் பேர் வந்து லேயாள், 2வது பேர் வந்து ராகேல். நம்ம வந்து ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல நம்ம வந்து லேயாளை குறித்து இந்த சத்தியங்கள் குறித்து நம்ம தியானிக்கிறோம். அப்போ யாக்கோபு வந்து ஏசாக்கு பயந்து லாபான் கிட்ட போய் தஞ்சம் அடையும் போது இங்க யாரை பார்க்கிறாரு, லேயாளையும் ராகேலையும் பார்க்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு வந்து ராகேல தான் விரும்பி திருமணத்துக்காக காரியங்கள் செய்யறார். ஆனா லாபான் என்ன பண்றாரு, ஏமாத்தி லேயாளை வந்து திருமணம் முடிக்கிறார். அப்ப லேயாளை குறித்து நம்ம பார்க்கும்போது இங்க வேற என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமம் 29ல 17வது வசனம் 16, 17 என்ன சொல்லப்பட்டிருக்கு, லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். அப்ப இங்க 2 பேர்த்த பத்தி வந்து தேவன் வந்து சொல்றாரு. இதுல வந்து லேயாள் வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு, ராகேல் 2வது பொண்ணு. இப்ப லேயாளை பத்தி இங்க வந்து ஆண்டவர் சொல்லும் போது என்ன லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது அப்படின்னு நம்ம வந்து இங்க பாக்குறோம். அவங்க கண்கள் எப்படி இருந்தது, கூச்ச பார்வையா இருந்தது. ஆனா அப்படியே சொல்லிட்டு அதோட நிறுத்திடல. தேவன் ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகாவுமாய் இருந்தாள். அப்போ இந்த வேத வசனத்தின் படி பார்க்கும்போது ராகேல் அழகா இருந்தாங்க, சௌந்தரியமுள்ள பொண்ணா இருந்தாங்க. ஆனா லேயாள் எப்படிப்பட்டவங்களாங்க, பிசிக்கல் பியூட்டி, பார்ப்பதற்கு அழகான ஒரு பெண்ணா காணப்படவில்லை. அதனாலதான் வேதம் வந்து என்ன சொல்லுது, இங்க சொல்லுது, லேயாள் கண் கூச்ச பார்வையா இருந்தது, ராகேலோ ரூபவதியும் அழகாய் இருந்தாள். அப்போ பார்வையில அதாவது பிசிக்கலா பார்க்கும் போது லேயாள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, அழகுல வந்து குறைந்து யாராலும் வந்து விரும்பப்படாத ஒரு சரீர தோற்றம் உடைய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அப்போ இவங்க பிசிக்கல் தான் வந்து அவங்களுக்கு வந்து அழகு இல்லை. ஆனா வந்து அவங்க இன்னர் பியூட்டி, அவங்களுடைய குணங்கள் உள்ளான குணங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது, ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு குணங்களா காணப்பட்டது. அப்போ இந்த லேயாளுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன பண்ணலாம், சில சத்தியங்களை வந்து தியானிக்கலாம். முதலாவது சத்தியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லேயாள் வந்து தன்னை வெளிப்புறத்துல தன்னை அழகில்லாதவளா இருந்தாலும் தன்னை வந்து என்ன பண்ணல, அவங்க அசிங்கமா நினைச்சு வருத்தப்பட்டதா நம்ம பைபிள்ல வந்து வாசிக்கவே முடியாது இல்லைங்களா. நான் சொன்னது போல அவங்க வந்து கண் வந்து கூச்சப்பார்வையா இருந்துச்சு. ராக்கேலை விட அவங்க வந்து அழகு கம்மி தான். ராக்கேல் ரொம்ப அழகானவங்க தான். ஆனா அதை குறித்து இவங்க வருத்தப்பட்டதாகவோ நம்ம எங்கேயுமே வந்து வாசிக்கவே முடியாது. ஒருவேளை லேயாள் வந்து இப்படி அழகு இல்லாதனால அவங்களுக்கு திருமணம் வந்து ஆகாம இருந்திருக்கலாம் இல்லையா. இப்ப அழகுல வந்து கம்மியா இருந்ததுனால லேயாளுக்கு திருமணம் ஆகாம இருந்திருக்கலாம். வரக்கூடிய மாப்பிள்ளைகள் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அதனால லேயாளோட திருமணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கான். அப்ப ராகேல வந்து கேட்கும்போது அவங்க அப்பா என்ன பண்றாரு, லேயாளை வந்து ஏமாத்தி திருமணம் பண்ணி கொடுத்துடுறாரு. அப்போ பார்ப்பதற்கு சரீரத்துல வந்து அவங்க தோற்றம் வந்து அழகு இல்லைன்னா கூட, அவங்க பிசிக்கல் பியூட்டி அவங்ககிட்ட இல்லைன்னா கூட, அவங்களுடைய அது குறித்து அவங்க வருத்தப்பட்டதாகவோ அவங்க அது குறித்து கவலைப்பட்டதாகவோ நம்ம வந்து பார்க்கவே முடியாது. இங்க எங்கேயுமே வந்து லேயாள்ட்ட வந்து அழகு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, வருத்தப்பட்டது நம்ம வேதத்துல வந்து இந்த ஆதியாகமம் 29:30 எங்கேயுமே நம்ம வந்து வாசிக்கவே முடியாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ராகேலை விட ஆண்டவருடைய கருத்துல அதிகமா யார் பயன்பட்டா,
லேயாள் தான் வந்து தேவன் வந்து அதிகமா பயன்பட்டார். லேயாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, எந்த ஒரு நெகட்டிவான ஒரு குணங்களும் நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. லேயாள் கிட்ட இந்த ஒரு தவறான காரியங்கள், நெகட்டிவ் ரோல் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் அவங்கள என்ன பண்ண முடியாது? நம்ம குற்றச்சாட்ட முடியாது. எல்லாமே அவங்க வந்து ஆண்டவருக்கு பிரியமா தான் ஜீவித்தாங்க. அப்போ இந்த ஒரு வெளிப்புறத்துல தனக்கு அழகு இல்லன்னா கூட, அவங்க எப்படிப்பட்ட பெண்ணா காணப்பட்டாங்க? தன்னை வந்து தேவனுக்கு முன்பாக அழகுள்ள ஒரு சரீர பிரகாரமா அழகு இல்லைன்னா கூட ஆத்தும பிரகாரமாக வந்து அவங்க தன்னை அழகுள்ள பிள்ளையா இருந்து தேவனுடைய குணங்களை தன்னோட வாழ்க்கையில வெளிப்படுத்தினாங்கன்னு வந்து பாக்குறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு நிறைய பெண்கள் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா பிசிக்கல் பியூட்டிய பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்? தாழ்வு மனப்பான்மைய ஏற்படுத்திக்கிறோம். எனக்கு வந்து நான் அழகா இல்ல, நான் கலரா இல்ல, நான் கருப்பா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், இல்ல நான் ஒல்லியா இருக்கேன், இல்ல நான் குட்டையா இருக்கேன், இல்ல நான் ரொம்ப ஹைட்டா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்பியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, தன்னை வந்து நம்ம என்ன பண்றோம்? குறை சொல்லிக்கிட்டு, நம்ம என்ன பண்றோம்? வருத்தப்படக்கூடிய ஒரு பெண்களா இன்னைக்கு நெறைய பெண்கள் காணப்படுறாங்க. எனக்கு வந்து டேலண்ட் இல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அறிவு இல்ல, நாலேட்ஜ் இல்ல, ஸ்பிரிச்சுவலி நான் வந்து குறைவா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்க? எதுவுமே செய்யாம அவங்க என்ன பண்றாங்க? அ ஆ இருக்கக்கூடிய பெண்களா காணப்படுறாங்க. ஆனா, லேயாள் அப்படி வந்து இல்ல. தான் வந்து அழகு இல்லனாலும் பரவால்ல. ஆனா, அவங்க என்ன பண்றாங்க? நல்ல குணங்கள தன்னோட வாழ்க்கையில வெளிப்படுத்துனாங்க. தனக்கு வந்து அவங்க வந்து மற்றவங்களால் வெறுக்கப்பட்ட பெண்ணா காணப்பட்டாங்க. தன் கணவனே இல்லையா? தன் கணவனே வந்து வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அவருக்கு லேயாளுக்கு பிடிக்கல. அப்படின்னும்போது எந்த சூழ்நிலையிலயும் அவங்க என்ன பண்ணல? தன்னை வந்து தாழ்த்திக்கல. தன்னை வந்து வருத்தப்படுத்திக்கல. நான் அவ்வளதான். எனக்கு என்னால எதுவுமே முடியாது. நான் வேஸ்ட்டு அப்படின்னு லேயாள் வந்து சொன்னத நம்ம பார்க்கவே முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 12 கோத்திரத்துல அவங்களுக்கு தான் அநேக பிள்ளைகள் என்ன பண்றாரு கர்த்தரு? குடுக்குறாரு. இல்லைங்களா? 12 கோத்திரத்துல பாதி பிள்ளைகள பெற்றெடுத்தது வந்து இவங்க தான். அது முக்கியமான லேவி கோத்திரம், யூதா கோத்திரம் இந்த மாதிரி தேவனுடைய கரத்துல பயன்பட்ட அநேக தேவ பிள்ளைகளுடைய கோத்திரத்துல வந்து பெற்றெடுத்த மக ஸ்திரீ யாருன்னா, இந்த லேயாள் தான் பார்க்கிறோம். அப்போ இவங்க தேவன் தனக்கு குடுக்கப்பட்ட அழகு, தனக்கு குடுக்கப்பட்ட எ பிசிக்கல் பியூட்டியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அத வைத்து அவங்க குறை சொல்லி, ஆண்டவர குறித்து முறுமுறுக்கவோ, இல்லையே நான் அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாழ்த்திட்டு ஒண்ணும் செய்யாம, அப்படி இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க, தேவன் எனக்கு குடுத்த இந்த அழகுலயா இருக்கட்டும், எனக்கு தேவன் எப்படி படைச்சிருக்காரோ, அப்படி நான் என்ன பண்றேன், கர்த்தர வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய எல்லா காரியங்களையும் செயல்பட்டாங்கன்னு பார்க்கிறோம். அதோட விளைவுகள் பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்கும்போது தான், நான் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து யூதா கோத்திரத்துல இவங்களுடைய மகனுடைய கோத்திரத்துல தான் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். நெறைய பிள்ளைகள தேவன் இவங்களுக்கு குடுக்குறாங்க. அதுவும் இல்லாம கடைசி வரைக்கும் ஹஸ்பண்ட் யார் கூட இருக்காரு? அதான் அதிகமா நேசிச்சு 14 வருஷம் வேலை செஞ்ச ராக்கேல் கூட இல்ல. கடைசி வரைக்கும் யாக்கோபு யார் கூட இருந்தாரு? லேயாள் கூட தான் இருந்தாங்கன்னு பார்த்தோம். அதுவும் இல்லாது, அம் என்ன பண்றாங்க, இவங்க தான் வந்து ஆபிரகாம் வாங்கின அந்த மக்பெலா குகையில வந்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆ ஆபிரகாம், சாராள், லேயாள் அப்படின்ட்டு நம்ம ஆதியாகமம் 49ல 31வது வசனத்த வந்து வாசிப்போம். 49, 31ல அந்த மக்பெலா குகையில வந்து ம் க ஆபிரகாமுடைய சந்ததியில வந்து அடக்கம் பண்ணப்பட்ட லிஸ்ட்ல வந்து லேயாளுடைய பேரும் வரும். அப்ப அதுல எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸான ஒரு காரியம். அப்போ தான் ஒன்றும் இல்ல, தான் அழகில்லவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னை வருத்திக் கொள்ளாதபடிக்கு, தேவன் கொடுக்கப்பட்ட வேலைகளையும், தேவன் தனக்கு செய்த காரியங்களையும் சரியா செய்யும்போது, தேவன் என்ன பண்றாரு? உயர்த்தக்கூடிய ஒரு தேவனா காணப்பட்டார். நிஜமாலுமே தேவன் என்ன பண்றார்? லேயால உணர்த்தினார். அப்போ நம்ம வந்து முதலாவது சத்தியம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து பிசிக்கல் பியூட்டிய வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணவே கூடாது. நான் அழகில்ல, நான் கருப்பா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், குண்டா இருக்கேன், எனக்கு அறிவு இல்ல, இல்ல எனக்கு இதெல்லாம் கம்மியா இருக்கு, இல்ல மற்றவர்கள் பார்த்து அவங்க அழகா இருக்காங்க, அவங்கலாம் நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க. நான் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தாழ்த்திக்கிட்டு கடவுள் குடுக்கக்கூடிய வேலைகளை செய்யாம நம்ம விடவே கூடாது. அப்படி விட்டோம்னா நம்ம தான் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன பண்ணுவோம்? இழந்து போவோம். அது முதலாவது சத்தியம். 2வது பார்க்கும்போது, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையா
காணப்பட்டது. 29:30 வாசிக்கிறோம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷனை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அப்போ இங்க நீங்க வந்து இவங்க கணவன் என்ன பண்ணல, இவங்கள நேசிக்கல. அவங்களுக்கு கணவனுக்கு வந்து யாக்கோபுக்கு வந்து ராக்கேல தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அ யா த லாபான் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வெறுப்புல வேற இருக்காரு. திரும்ப 7 வருஷம் திருமணம் முடிச்சு ராக்கேல திருமணம் முடிக்கிறாரு. இப்ப இந்த சூழ்நிலை நீங்க யோசிச்சு பாருங்களேன். ராக்கேல் வந்து தங்கச்சி, இவரு அக்கா. அப்போ அ ஒரே வீட்டுக்குள்ள வந்து புருஷன் வந்து தன்னை நேசிக்காம, தன் தங்கைய அதிகமா நேசிக்கிறார் அப்படிங்கும்போது, அந்த சூழ்நிலைய நினைச்சு பார்க்கும்போது, ரா ரா லேயாள் எவ்வளவு ஒரு கஷ்டங்களையும், துன்பங்களையும் அனுபவிச்ச ஒரு பெண்ணா காண காண கண்டி இருப்பாங்க கண்டிப்பா. கண்டிப்பா லேயாள பார்க்கும்போது ஹஸ்பண்டும் என்ன பண்ணுவாரு, "எனக்கு உன்ன பிடிக்கல. உங்க அப்பா உன்ன ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு" அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ராக்கேல் என்ன இருப்பாங்க, "நான் தான் அழகானவன். என் புருஷனுக்கு வந்து என்ன தான் பிடிக்குது, உன்ன பிடிக்கல." அவங்களும் மனவடிவாக்குற மாரி கண்டிப்பா பேசியிருப்பாங்க. அ யாக்கோபும் அவங்க லேயாள கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. யாரு? ராக்கேலும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஆனா இந்த 2 பேரும் கஷ்டப்படுத்தினாலும் கூட, அவங்க அற்பமா எண்ணினாலும் கூட, இந்த 2 சூழ்நிலையிலும் அவங்க என்ன பண்ணல, கோவப்பட்டதாகவோ, எரிச்சல் பட்டதாகவோ, கணவன திட்டுனதாகவோ, இல்ல ராக்கேல் மேல பொறாம கொண்டதாகவோ, நம்ம வருத்தப்பட்டதாகவோ நம்ம எங்கேயுமே நீங்க வந்து 29, 20, 30, 31 அதிகாரம் வாசிக்கும்போது, லேயாள குறித்து நீங்க எங்கேயுமே வாசிக்கவே முடியாது. இல்லைங்களா? நெனச்சு பாருங்களேன், இப்ப நம்ம வீட்லயே ஹஸ்பண்ட் இருக்கோம், ஒய்ஃப் நம்ம இருக்கோம். நம்ம ஹஸ்பண்ட வந்து அம்மா அதிகமா நேசிக்கிறாங்க. அம்மா அதிகமா அக்கறை எடுத்துக்கிறாங்கன்னும்போது நமக்கு எவ்ளோ கோவங்கள் வரும். இல்லையா? இங்க பார்க்கும்போது 2 ஒய்ஃபு இதுல வந்து வேணுக்குன்னே வந்து ராக்கேல தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. லேயால பிடிக்கலன்றாரு. ஆ ராக்கேலும் அநேக தடவ இவங்க என்ன பண்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாம, எந்த ஒரு குறை சொல்லுதலும் இல்லாம அவங்க அப்படியே அத்தனை கஷ்டங்களையும் என்ன பண்றாங்க, அ லேயாள் சகிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சாந்தமா இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. கணவன அதிகமா நேசிக்கிறாங்க. இங்க ராக்கேல குறித்து நம்ம வாசிக்கும்போது நம்ம தியானிக்கலாம். ராக்கேல் என்ன பண்றாங்க? குழந்தை இல்லாதபோது கணவன போய் திட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா, இங்க லேயாள் வந்து எதுவுமே சொல்லல. தன்னுடைய எல்லா கஷ்டத்தையும், பாடுகளையும், உபத்திரவங்களையும் இவங்க என்ன பண்றாங்க? இந்த சூழ்நிலைய வந்து பொறுத்துக்கிட்டு கம்முனு இருக்காங்க. அப்போ கர்த்தருக்கு லேயாள் கிட்ட பிடிச்ச ஒரே குணம் என்னன்னா, அவங்க அமைதியா இருந்தது தான். நம்மளா இருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எவ்ளோ சண்டை போட்டுருப்போம். நம்ம ஹஸ்பண்ட்ட சண்டை போட்டுருப்போம். ராக்கேல்ட்ட சண்டை போட்டுருக்கோம். லேயாள் வந்து சண்டை போடுறதுக்கு உரிமை இருக்கு. ஏன் அப்டின்னா, அவ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. இன்னொன்னு வந்து லேயாளுக்கு தான் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ராக்கேலுக்கு குழந்தை இல்ல. அப்போ ராக்கேல வந்து திட்டுறதுக்கு லேயாளால கண்டிப்பா முடியும். ஆனா, அந்த சூழ்நிலையில கூட வந்து என்ன பண்ணல லேயாள்? எதுவுமே பேசல. அவங்க அமைதியா இருக்காங்க. எவ்ளோ சூழ்நிலை தன் கணவன் தன்னை வெறுத்தாலும் பரவால்ல. தன்னோட தங்கச்சி தன்னை வெறுத்தாலும் பரவால்ல. யாரு வெறுத்தாலும் பரவால்ல. அவ என்ன பண்ணாங்க? அமைதியா இருந்தாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலுமே அங்க இந்த மாரி குடும்பத்துல நெறைய பிரச்சனைகள் குடும்பத்துல வரலாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வரலாம். கணவன நம்மள அதிகமா நேசிக்காம இருக்கலாம். பிள்ளைகள் நம்மள அதிகமா நேசிக்காம இருக்கலாம். நம்மள அற்பமா எண்ணலாம். நம்ம சொல்றத கேட்காம இருக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வந்து நம்மள வந்து ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். மற்றவங்கள நம்ம தவறா புரிந்து கொண்டு, நம்மள வந்து தவறா பேசலாம். ஸோ இந்த எல்லா சூழ்நிலையிலயும் நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லேயாள போல நம்ம என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். லேயாள் எங்கேயுமே பேசினதா நம்ம வந்து வேதத்துல வாசிக்கவே முடியாது. இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னா, நல்ல ஒரு சத்தியம் அப்படின்னா, லேயாள போல நமக்கு இந்த மாரி நம்மள வந்து யார் அற்பமா எண்ணனாலும் சரி, யார் நம்மள தவறா பேசினாலும் சரி, நம்மள உதாசீனப்படுத்தினாலும் சரி, நம்மள ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, அது கணவனா இருக்கட்டும், குடும்பத்தில மாமியாரா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம கூடிய அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல சபையில மற்ற விசுவாசிகளா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஊழிய ஸ்தலத்தில மற்ற ஊழியக்காரங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்மள உதாசீனப்படுத்தும்போது, நம்ம கீப் குவைட் அதான் அமைதியா இருக்கிறது தான் கடவுளுக்கு பிரியமான ஒரு வழி. நம்ம போய் அவங்கள பத்தி பேசவோ, அவங்கள குறித்து வருத்தப்படவோ, இல்ல வந்து நம்ம புலம்பவோ, அவங்கள போய் திட்டவோ எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம என்ன பண்ணணும்? லையாள போல அமைதியா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம அமைதியா இருக்கும்போது, இங்க கர்த்தர் என்ன பண்ணாரு? அதான் 31ல வாசிக்கிறோம்.
30 வாசிக்கிறேன். இங்க பாருங்க. யாக்கோபு ராக்கேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராக்கேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷங்கள் அவனிடத்தில் சேவித்தான். அப்போ தன் புருஷன் வந்து லேயாளை விட அதிகமா ராக்கேலை நேசிக்கிறாங்க. அது வந்து லேயாளுக்கு தெரியுது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அமைதியா இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு 31ல, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. என்ன பண்றாரு? கர்த்தர் பார்க்கிறாரு. இல்லைங்களா? லேயாள் வந்து அற்பமா எண்ணப்பட்டாள்ன்றத வந்து யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்துட்டு அமைதியை விட்டாரா? இல்ல. என்ன பண்றாரு? அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராக்கேலோ மலடியா இருந்தாள். அப்போ கர்த்தர் இங்க பாருங்களேன். என்ன வாய் பேசி யாரு வந்து அற்பமா எண்ணப்பட்டாங்களோ அவங்க தேவன் பார்க்கிறாரு. நம்மள தேவன் பார்க்கிற தேவன் மட்டும் இல்ல, காண்கின்ற தேவன் மட்டும் இல்ல, நம்மளோட பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு தேவனா காணப்படுகிறார். அப்போ லேயாளுடைய பிரச்சனைய பார்த்தது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன பண்றாரு? லேயாளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? குழந்தை பாக்கியத்தை குடுக்குறாரு. ராக்கேலோ அப்படின்னா ராக்கேல பிளஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா ராக்கேல் செய்த தவறுகள். அப்போ இங்க லேயாள் வந்து இவ்ளோ சூழ்நிலைகள் மோசமா இருக்கும்போது நீங்க கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்களேன். அது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப் வாழ்றதுனால சின்னதா நமக்கும் மாமியாருக்கு சண்டை வருது. நமக்கு ஹஸ்பண்டுக்கும் சில உரசல்கள் வந்தாவே நம்மளால அந்த சூழ்நிலைய வந்து தாக்கு பிடிக்க முடியாது. உடனே கத்துவோம், கோவப்படுவோம், பேசுவோம். ஆனா, இங்க எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறதுனால தான் கர்த்தர் என்ன பண்றாரு லேயால? பார்க்குறாரு. பார்த்து என்ன பண்றாரு? பிளெஸ் பண்றாரு. இல்லையா? அது இல்லாம கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு லேயால என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய தேவன் என்ன பண்றாரு? காண்கின்ற தேவனா காணப்படுகிறார். எப்ப தேவன் நம்மளை காண்பாரு? எப்ப தேவன் நமக்கு உதவி செய்வார்னா, நம்ம வந்து அந்த சூழ்நிலையில அமைதியா இருக்கும்போது மட்டும் தான் தேவன் என்ன பண்ணுவாரு? செயல்படுவார். இது லேயாள் வந்து அங்க சண்டை போட்டிருந்தாங்கன்னா, கர்த்தர் ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டாரு. இவ்ளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் லேயாளுக்கு குடுத்திருக்க மாட்டாரு. அப்ப லேயாள் வந்து இவ்ளோ சூழ்நிலைகள சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்ததுனால தான் கர்த்தர் வந்து அவ சிறுமியை கண்டு அவளுக்கு குழந்தை பாக்கியத்த குடுக்குறாரு. எத்தன குழந்தை? 6, 7 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ராக்கேலுக்கு என்ன பண்ணுது? குழந்தை வந்து கிடைக்குது. இப்ப எத்தன வருஷம்? நெனச்சு பாருங்களேன். ஒரு குழந்தை பிறந்து 1 வருஷம், அடுத்த குழந்தைக்கு 2 வருஷம் கேப்னாலும், அவளுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்து 6, 7 குழந்தைக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வேலைக்காரிகளுக்குலாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ராக்கேலுக்கு வந்து கர்த்தர் குழந்தைய குடுக்குறார். அப்போ 20, 30 வருஷம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? பிள்ளை இல்லாம தான் ராக்கேல் வந்து இருந்திருப்பாங்க. ஆனா, இங்க பார்க்கும்போது ராக்கேல் வந்து லேயாள் வந்து என்ன பண்ணல, எந்த விதத்திலயும் வந்து அவள அற்பமா எண்ணல. வந்து அ அந்த அவள வந்து என்ன பண்ணல, அ உதாசீனப்படுத்தினதாக பார்க்கவே முடியாது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில நல்லா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்டின்னா, தேவன் நம்மளுடைய சிறுமிய வந்து பார்க்கக்கூடிய தேவனா காணப்படுகிறார். சிறுமிய பார்த்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனா காணப்படுகிறார். அப்ப நம்ம வந்து அமைதியா இருக்கணும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். அதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? நமக்கு தேவன் யுத்தம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? கத்தி எடுத்து சண்டை போடக் கூடாது. நம்ம வார்த்தைகளால நம்ம என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. நம்ம அமைதியா இருக்கும்போது தேவன் நமக்காக என்ன பண்ணுவாரு? நமக்கு வந்து ஜெயத்தை குடுக்கக்கூடிய தேவனா இருக்கார். அப்போ யாரும் நம்மள நேசிக்கல, நமக்கு யாரும் நமக்கு உதவி செய்யல. பேட்டரி கம்மியா இருக்கு. யாரும் நம்மள நேசிக்கல, யாரும் நமக்கு உதவி செய்யல, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, வருத்தப்பட தேவையே இல்ல. நம்மள வந்து ஒரு தேவன் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம சகிக்கும்போது நமக்கு உதவி செய்றாரு. அந்த சூழ்நிலைய மாற்றி போடுறாரு. நம்மள அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு? உயர்த்தக்கூடிய ஒரு தேவனா காணப்படுகிறார். 1 சாமுவேல் 2:8ல ஒரு வசனம் இருக்கும். நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2:8ல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்களே கர்த்தருடையவைகள். அப்ப இது யார் சொல்றாங்க?
அன்னாள் வந்து சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையிலயும் கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது அவங்க சொகிச்சிட்டு இருக்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்க தேவனை பத்தி சொல்லும்போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்போ நம்மளுடைய தேவன் வந்து நம்ம கஷ்டமா நம்ம அற்பமா எண்ணப்படும்போது நம்மள தேவன் என்ன பண்றாரு? அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மள உயர்த்தக்கூடிய ஒரு தேவனா காணப்படுகிறார். அப்ப தேவன் நம்மள உயர்த்தணும், தேவன் நமக்கு பதில் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல? அமைதியா இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம தேவன் நம்மள நம்ம நினைச்சுக்கணும், என்னோட கஷ்டம் யாருக்கு புரியும்? நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். என் ஹஸ்பண்ட் இப்படி நினைக்கிறாங்க, என் மாமியார் இப்படி நினைக்கிறாங்க, வேலை செய்யற இடத்துல இப்படி நினைக்கிறாங்க. என்னோட கஷ்டங்கள் யாருக்கு புரியும் அப்படின்னு நம்ம புலம்ப தேவையில்ல. நம்மளுடைய தேவன் நம்மள பார்த்துட்டு இருக்காரு. தேவன் எனக்கு உதவி செய்வார். தேவன் எனக்கு வந்து பதில் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? தேவன் மேல விசுவாசத்தை வச்சு நம்ம பொறுமையா இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உதவி செய்யறார். அது 2வது சத்தியம். 3வது லேயாளோட வாழ்க்கையில பார்க்கும்போது, கர்த்தர் தன்னோட வாழ்க்கையில செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்மை, அதாவது நன்றி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணா இவங்க காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 29:32 ஃபர்ஸ்ட் குழந்தையை கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அதுல பேட்டரி கம்மி ஆயிடுச்சு. அப்ப சரியா ஸ்டக்கான சொல்லுங்க, நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கர்த்தர் தன்னுடைய சிறுமியை பார்த்து எனக்கு குழந்தைய கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய மகிமையை சொல்லி கர்த்தர் சிறுமியை பார்த்தறினார் என்று சொல்லி என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே 33 வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். 2வது குழந்தையை பிறக்கும் போது அப்ப கூட அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தருடைய குணங்களை சொல்லி என்ன பண்றாங்க? நன்றி சொல்றாங்க. தேவன் வந்து அற்பமா இதை கேட்டு எனக்கு சிமியோன் கொடுத்தார், சிமியோன் பேர் வைக்கிறாங்க. 3வது பார்க்கும்போது லேவி பிறக்கும் போது அப்பயும் என்ன பண்றாங்க? 23:34 பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். அடுத்து 35 வாசிக்கிறோம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அப்போ இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 30வது அதிகாரத்துல 11வது வசனம், காத் பிறக்கும் போது ஆசேர் பிறக்கும் போது, இசக்கார் பிறக்கும் போது, செபுலோன் பிறக்கும் போது எல்லாமே அவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய குணங்களை சொல்லி 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 என்ன பண்றாங்க? தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் பேர் வைக்கிறாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க? நன்றி சொல்லி விதமா அவங்க என்ன பண்றாங்க? தன் பிள்ளைகளுக்கு வந்து பேர் வைக்கிறார். 20வது வசனத்துல வாசிக்கும் போது 30:20 வாசிக்கும் போது அப்பொழுது லேயாள் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் ஒரு குமாரனை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். அப்ப இங்க என்ன பாக்குறோம்? ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே அவங்க பெயர் வைக்கும் போது தேவன் எனக்கு இது செஞ்சா, தேவன் எனக்கு பண்ணினார், இன்னும் எனக்கு உதவி செஞ்சான்னு சொல்லி ஒவ்வொன்றும் கர்த்தருடைய நன்மைகளை சொல்லி 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 அவங்க என்ன பண்றாங்க? தன் பிள்ளைகளுக்கு பேர் வச்சதாக நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா? அப்போ கர்த்தர் செய்த நன்மைகள் அவங்க மறந்து போகவே இல்ல. எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய நன்றிய சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? அதை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேர் வைக்கக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம என்ன பண்றோம்? சில சமயம் தேவன் வந்து ஜெபிப்போம், தேவன் நன்மைகள் தந்திருப்பாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அதுக்கு தேங்க்ஸ் கூட நம்ம சொல்றதை மறந்து போயிருப்போம். இல்ல வந்து நம்ம வந்து மறந்து போயிட்டு தேவன் செய்த நன்மைகளே நம்ம மறந்துட்டு தேவனுக்கு நன்றி சொல்லாம நம்ம என்ன பண்றோம்? நிறைய நாட்கள் நம்ம வந்து வாழக்கூடியவங்களா இருந்து நம்ம குடும்ப வாழ்க்கையிலயா இருக்கட்டும், பிள்ளை வளர்ப்புகளா இருக்கட்டும், குழந்தை வாழ்க்கைகளா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்ல பினான்சியல் ப்ராப்ளம், ஹெல்த் வைஸ், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திருப்போம். கர்த்தர் கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? மறந்து போயிடுவோம். ஆனா லேயாள் பார்க்கும் போது இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து கடவுள் வந்து தனக்கு வந்து உதவி செய்தார்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேர் வைக்கிறாங்கன்னு வந்து
பாக்குறோம். அது மட்டும் இல்ல, லேயாளுடைய குணங்களை பார்க்கும்போது நம்ம ராக்கேல் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதாவது வந்து ராக்கேல் என்ன பண்றாங்க, லேயாள் கிட்ட வந்து கேக்குறாங்க, அந்த தூதாயும் கனியை வந்து கேக்குறாங்க. அதுதான் நம்ம 30:14 வாசிக்கிறோம். கோதுமை அறுப்பு நாட்களில ரூபன் வயல்வெளியில போய் தூதாயின் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராக்கேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனை தூதாயின் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றான். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயின் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயின் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னுடைய சயனிக்கட்டும் என்றாள். அப்போ என்ன பண்றாங்க, லேயாள் வந்து தன் கணவனோட சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து கர்த்தர் வந்து குழந்தையை கொடுக்கும் தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அப்போ இந்த அற்பமா என்னப்பட்ட அந்த காரியங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நடந்துட்டே இருக்கு இல்லைங்களா? ஆமா. அப்போ அது வரைக்கும் கூட அவங்க என்ன பண்றாங்க, பொறுமையாதான் இருக்காங்க. ராக்கேல் வந்து இவங்க குடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கனிகளை. ஆனாலும் என்ன பண்றாங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த இடத்துல பழிக்கு பழி வாங்காம நான் எதுக்கும் உனக்கு செய்வேன்னு சொல்லி பகை உணர்வு வைக்காதபடிக்கு லேயாள் என்ன பண்றாங்க, ராக்கேலுக்கு வந்து குடுக்குறாங்க. அப்போ இங்க பார்க்கும்போது லேயாளுடைய இந்த குணங்கள் வந்து நிஜமாலுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல குணங்கள். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, லேயாளுக்கு வந்து அத்தனை குழந்தைகளை கொடுத்து அந்த கோத்திரங்கள் வழியாக அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவர் என்ன பண்றாரு, பிளஸ் பண்றாருன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். இப்ப நம்ம லேயாள வாழ்க்கையில பார்க்கக்கூடிய இந்த 3 சத்தியங்கள் பார்க்கும்போது, முதலாவது நான் சொன்னது போல நம்மளுடைய அழகு வந்து ரொம்ப முக்கியமானது அல்ல. நம்ம எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் கடவுளுடைய பார்வையில நம்ம எப்படிப்பட்டவங்க, விலையேறப்பட்டவர்கள் இல்லைங்களா? அழகா இருக்கவங்க தான் ஆண்டவர் கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம வேதத்துல எங்கேயுமே நம்ம வாசிச்சது இல்ல. தேவன் வந்து அற்பமா எண்ணப்பட்டவங்களையும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவங்களையும் சிறுமியானவர்களையும் பைத்தியமானவர்களையும் தான் தேவன் தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு, தன் ராஜ்யத்துல பயன்படுத்துறாரு. அப்போ நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்மளோட பிசிக்கல் பியூட்டியோ நம்ம இன்டெலிஜென்ட் பத்தியோ மற்ற எந்த காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல, வருத்தப்படவோ தேவையில்லை. நம்ம தேவன் எப்படி நம்மளை அழைச்சிருக்காரு, நம்ம எப்படி வந்து தேவன் இந்த உலகத்துல வச்சிருக்காரு, அப்படி நம்ம கர்த்தரை சேவிச்சு கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் போது தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பா நம்மள பயன்படுத்துவார். 2வது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள், அவங்களுடைய குணங்கள் எப்படி இருந்தது, தேவனுக்கு பிரியமா இருந்தது. சூழ்நிலைகள் வந்து கணவன் தன்னை நேசிக்கலனாலும் பரவாயில்ல, தன்னுடைய தங்கச்சி தங்களை அற்பமா என்னனாலும் பரவாயில்ல, அவங்க பொறுமையா சகித்து கொண்டு கணவனை நேசிக்கிறாங்க அதிகமா. இங்க பார்க்கும்போது லேயாள் என்ன பண்றாங்க, தன் கணவனை வந்து அதிகமா நேசிக்க, தன் கணவன் நேசிக்கலாம் கூட இவங்க என்ன பண்றாங்க, தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் தன் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்ப்பதிலையும். இன்னொன்னு பார்க்கும் போது ராக்கேல் வந்து யோசிப்பு பெஞ்சமின் பிறந்த உடனே இறந்து போயிடுறாங்க. அப்போது குழந்தைங்களெல்லாம் யார் வளர்த்திருப்பா? கண்டிப்பா லேயாள் தான் என்ன பண்ணிருப்பாங்க, வளர்த்திருப்பாங்க. லேயாள் எப்ப இறந்தாங்க நமக்கு வந்து வேதத்துல பார்க்கல. ஆனா வந்து அவங்க என்ன பண்றாங்க, கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, ராக்கேல் இறந்ததுக்கு அப்புறம் லேயாள் அநேக நாட்கள் அவங்க கூட இருந்து அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நல்ல ஒரு தாயாவாகவும் நல்ல ஒரு மனைவியாகவும் கடைசி வரைக்கும் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த குணம், அந்த சகிப்புத்தன்மை அது ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சகிப்புத்தன்மையோடு ஜீவிக்கிறது வந்து இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம குடும்ப வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைந்து போவதுக்கு காரணம் சகிப்புத்தன்மை இல்லாம போறது. பேசின உடனே நம்ம திரும்ப பேசுறது, உடனே சண்டை போடுறது, உடனே பதில் பேசுறது, நம்ம என் பக்கம் நம்மளோட நியாயத்துக்காக நம்ம என்ன பண்றது, வாதாடுறது. இங்க லேயாள் நியாயத்துக்காக வாதாடினாங்களா? இல்லவே இல்லை இல்லைங்களா? லேயாள் பக்கம் தான் 100% நியாயம் இருக்கு. ஆனா ஒரு இடத்துலயும் கூட தன்னோட நியாயத்துக்காக அவங்க வாதாடினதாகவும் நம்ம வேதத்துல பார்க்கவே முடியாது. அப்போ லேயாளை போல நம்மளோட வாழ்க்கையில அமைதியா நம்ம இருக்கும்போது நம்ம நினைச்சுக்கூட அமைதியா இருந்தோம்னா நம்ம கோழைகள், நம்மள வந்து நம்மள வந்து நம்மள வந்து ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சு நம்மளை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு நீங்க நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம அமைதியா இருக்கும்போது கர்த்தர் நம்மளை வந்து பார்க்கக்கூடிய தேவனா காணப்படுகிறார். தேவன் நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய தேவனா இருக்காரு. அதுக்கு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இப்ப நம்ம வாசிச்சதான் எத்தனை வசனங்கள், கர்த்தர் என்னை கேட்டெல்லாம் என் சிறுமியை பார்த்தார், என்னை நேசிச்சார், எனக்கு திரும்பமா வந்து அப்பமா என்னப்பட்டதை பார்த்து எனக்கு உதவி செஞ்சார், எத்தனை வசனங்கள் லேயாள் வந்து சொல்றாங்க. கடைசி இங்க 6 பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் கூட இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப தேவன் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் கர்த்தரை ஸ்துதிக்கிறாங்கன்னு வந்து பாக்குறோம். அப்போ கடைசி அவங்க ராக்கேல் இருந்த வரைக்கும் மேபி அதுக்கப்புறம் கூட ராக்கேல் யாக்கோபு நேசிச்சிருப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்க கடைசி நாட்கள் வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, யாக்கோபுக்கு உண்மையுள்ள ஒரு மனைவியா, அன்புள்ள ஒரு மனைவியா காணப்பட்டாங்க. இன்னொன்னு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏசாக்கு எதிர்கொண்டு போகும்போது நம்ம வாசிக்கிறோம், அவர் வந்து வரிசையா நிறுத்தி வைப்பாரு இல்லைங்களா? வரிசையா வரிசையா நிறுத்தி வைக்கும் போது ஃபர்ஸ்ட் எப்படி ஆர்டர் வைப்பாரு? அப்ப கூட பாருங்களேன், அவன் என்ன பண்றாரு, யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து 33வது அதிகாரத்துல நம்ம வாசிப்பத, ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாள் இடத்திலும் ராக்கேல் இடத்திலும் 2 பணிவிடைக்காரரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளும் அவர் பிள்ளைகளையும் இடையிலும் ராக்கேலையும் யோசேப்பின் கடையிலும் நிறுத்தி. அப்போ ஏசா வரும்போது ஃபர்ஸ்ட் நிக்க வைக்கிறது யார வைக்கிறாரு? வேலைக்காரங்களுடைய பிள்ளைகள். 2வது யாரை நிறுத்தி வைக்கிறாரு? லேயாளுடைய பிள்ளைகள். 3வது யாரா நிறுத்தி வைக்கிறாரு? ராக்கேல். ஏன் ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சு கொன்னா பிள்ளைகள், வேலைக்காரோட பிள்ளைகள் செத்து போவாங்க. ஒருவேளை அதையும் மீறி வந்தால் லேயால அவங்க பிள்ளைகள் செத்து போவாங்க. தனக்கு பிரியமான ராக்கேலோட பிள்ளைகளையும் பின்னாடி வச்சுக்கிறாரு. இந்த சூழ்நிலையும் கூட லேயால் வந்து அமைதியா தான் இருக்காங்க. இங்கேயும் சண்டை போட்டதா பார்க்க முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்போ வந்து அதே மாதிரி ராக்கேல வந்து லாபான் கிட்ட இருந்து கூட்டிட்டு வரும்போது சொருபத்தை திருடிட்டு வராங்க. லேயால் அந்த மாதிரி எந்த ஒரு தவறும் செஞ்சாங்க நம்ம வந்து பார்க்கவே முடியாது. யாக்கோபு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்றாங்க, லேயால கிளம்பி வராங்க. அப்போ லேயாலோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை பார்க்கும் போது தன் கணவனுக்கு தன் கணவன் தன்னை நேசிக்கலாம் கூட தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலும் அவங்க எப்படி இருக்காங்க, அன்புள்ள ஒரு ஸ்திரியா இருந்து சகிப்புத்தன்மையோட காணப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருந்ததுனாலதான் தேவன் அந்த அளவுக்கு லேயால என்ன பண்றாரு, பிளஸ் பண்றாரு இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும் உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து ரூத் அதிகாரத்துல 4வது அதிகாரத்தும் 11வது வசனத்துல ரூத்த பிளஸ் பண்ணும் போது யாரா பேரை சொல்றாங்க, லேயாலை போல ராக்கேலை போல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு லேயாலோட பேரை இங்க வந்து சொல்றாங்க இல்லைங்களா? குடும்பத்தை கட்டுவித்த அப்படின்ட்டு. அதுவும் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பாக்குறோம், ராக்கே இயேசு கிறிஸ்துவோடைய முக்கியமான லேவி கோத்திரத்துல பிறந்தா மோசே, ஆரோன் இல்லைங்களா? அப்புறம் வந்து அதே போல இயேசு கிறிஸ்து இவங்க எல்லாமே வந்து லேயாளுடைய கோத்திரத்துல வந்து பிறந்தாங்க. அதுக்கு மேல இயேசு கிறிஸ்து வந்து யூதா கோத்திரத்துல வந்து பிறந்தாங்க. இவ்வளவு பெரிய பிளெஸிங்ஸ் வந்து எப்படி கிடைச்சது லேயாளுக்கு? அழகில்ல நினைச்சிட்டு அவங்க வேண்டான்னு சொல்லி புறக்கணிச்சிருந்தாவோ, இல்லைன்னா வந்து தேவனுக்கு பிரியமா இல்லாம இது முறுமுறுத்துட்டு இருந்தாலும் இது கிடைச்சிருக்குமா அவங்களுக்கு? கிடைச்சிருக்காது இல்லைங்களா? அப்போ அதை விட என்னது, ராக்கேல வந்து போற வழியில அவங்க செத்து போய் வந்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனா வந்து லேயால வந்து ஆபிரகாமுடைய அவங்களுடைய கல்லறையில அவர் காசு கொடுத்து வாங்கின அவங்களுடைய சந்ததிகள் எல்லாரும் புதைக்கப்பட்ட அந்த கல்லறையில என்ன பண்றாங்க, லேயால வந்து புதைக்கிறாங்க. நம்ம வந்து கடைசியில பாக்குறோம், ஆதியாகமம் 49ல பாக்குறோம், 31வது வசனத்துல. அப்போ இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா, ராக்கேல் தன்னை வந்து லேயால் தன்னை வந்து அமைதியா வந்து என்ன பண்ணாங்க, சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையிலுமே நமக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம வந்து கர்த்தர் பார்த்துக்குவாரு, தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவன் எல்லாம் பாக்குறாரு, நீங்க நியாயத்துக்காக நான் சண்டை போடணும் வேணாம் தேவையில்லை, ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வா சொல்லிட்டு நம்ம பொருள் உயர்த்தக்கூடிய தேவனா இருக்காரு. அண்ணாளோட வாழ்க்கையிலயும் நம்ம பாக்குறோம், லேயாளோட வாழ்க்கையிலயும் பாக்குறோம், இன்னும் அநேக பேருடைய வாழ்க்கையில, யோபுவோட வாழ்க்கையில பாக்குறோம், மோசையோட வாழ்க்கையில பாக்குறோம். அவங்க எல்லாம் வந்து தனக்கு விரோதமா மக்கள் பேசும்போதும் கூட அவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்கன்னு பாக்குறோம். அப்ப கர்த்தர் அவங்களுக்காக பேசி என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருந்து அவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு தேவனா காணப்பட்டார். அப்ப பெண்களுக்கு குறிப்பா குடும்பத்தை கட்டக்கூடிய இந்த பெண்களுக்கு வந்து இந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மை, பொறுமையா இருக்கணும், எதையும் நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். அந்த அமைதியான குணம் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குணம். எந்த பெண்கள் எல்லாம் குடும்பத்துல பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, சூழ்நிலை வரும்போது அமைதியா இருக்காங்களோ அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பயன்படுத்தக்கூடியவரா இருப்பாரு, அவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு தேவனா காணப்படுவார்.
இப்போ அது 2வது சத்தியம். 3வது பார்க்கும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில நன்மைகள் செய்யும்போது நம்ம மறந்துடக்கூடாது. எப்படி அவங்கலாம் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தருடைய நன்மைகளை நினைச்சு நினைச்சு பேர் வச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் பேர் வைக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஆண்டவருடைய செய்த நன்மைகளை நினைச்சு பேர் வைக்கலாம். இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு அடையாளத்தை கர்த்தர் இதெல்லாம் என் வாழ்க்கையில செஞ்சாரு அப்படின்னு ஞாபகார்த்தமா நம்ம வந்து மறந்து போகாம இருப்பதற்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து சில வந்து காரியங்கள் நம்ம செய்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் லேயாளோட வாழ்க்கையில வந்து காணப்பட்டதுன்னு வந்து பார்க்கணும். அப்போ லேயாளுடைய வாழ்க்கையில வந்து எந்த ஒரு தவறுமே நம்ம வந்து பார்க்க முடியாது. பிள்ளை வளர்ப்புல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, லேயாள் வந்து ஒழுங்கா தன் பிள்ளைகள வளர்க்கல அப்படின்றாங்க. தீனால வந்து ஒழுங்கா வளர்க்காதனாலதான் அவங்க வந்து அப்படி தவறு செஞ்சு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றாங்க. 12 தன்னோட பிள்ளைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒழுங்கா வளர்த்தலன்றாங்க. அது நிஜமா நமக்கு தெரியாது. யாக்கோபுடைய பங்கும் அதுல வந்து இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது லேயாள் வந்து கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்ச ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட லேயாள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அற்பமா எண்ணப்படுவது தேவன் பார்த்து நம்மள ஆசீர்வதிக்கின்றார். நம்மள கர்த்தர் பார்க்கிறாரு. நம்ம அமைதியா இருந்தா போதும்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகணும். உலகத்தின் பார்வையில நம்மள வந்து புறம்பே தள்ளலாம் மக்கள். உலகத்திலால் நம்ம நேசிக்கப்படாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மள வந்து நேசிக்கக்கூடியவரா இருக்கிறாருன்றது லேயாள் வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளும்போது, தேவன் நம்மள என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். நம்மளுடைய பிள்ளைகளுடைய சந்ததியும் கூட என்ன பண்ணப்படும்? அவன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். லேயாளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ அதுக்கு வந்து கர்த்தர் வந்து லேயாளுடைய குணங்கள் நிமித்தம் என்ன பண்றாரு? பிளஸ் பண்றாருன்னு பார்க்கிறோம். அப்ப நம்மளும் கூட லேயாள் வாழ்க்கையில இருந்து இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. நம்மளும் யோசிச்சு பார்க்கலாம். நம்மளும் இந்த இடத்துல எல்லாம் பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்றது தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் போது அதை கூட நம்ம பின்பற்றுவதற்கு கீழ்ப்படிவதற்கு தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. தேவன் தன் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.